என்ன மாதிரியான ஆஸ்பெக்ட்ஸ் டைமென்ஷன்ஸ் இதில் இருக்குன்னு புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. ஏன்னா நேற்று வரைக்கும் பரவாயில்ல, விமர்சனம் வைக்கக்கூடாது, பொதுவாக புதிய கட்சி என்றெல்லாம் இதுபோல வார்த்தைகளை நம்ம பயன்படுத்திட்டு வந்த அதிமுக, பாஜக சடன் அட்டாக் மோடுக்கு போகிறத நீங்கள் பார்க்குறீங்களா? அந்த அட்டாக் மோடு எங்கேருந்து வருதுன்னு நம்ம புரிஞ்சுக்க முடியுதா? ஒருவேளை கூட்டணிக்கு வரலைங்கிற இந்த நிலைப்பாடு காரணமாக இருக்கா? ஆரம்பத்தில இருந்தே விஜய் அவர்கள் இந்த கூட்டணிக்குள்ள போமாட்டாரு அப்படிங்கிறது தான் நான் தொடர்ந்து பல விவாதங்கள்ல பேசுகிற பொழுதும் குறிப்பிட்டு வரேன். அவர் விஜயுமே அந்த மோட்ல தான் முதல்ல இருந்தே இவர்களோடு போகின்ற ஐடியாலே அவர் இல்ல. பட் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த கரூர் சம்பவத்துக்குள்ள போது கூட ஒருவேளை கரூர் சம்பவத்துல அதிமுகவும் திமுகவை போன்ற ஒரு எதிர்நிலைப்பாடு எடுத்து விஜய் அவர்கள் மீது கொஞ்சம் தாக்குதலோ வேற ஏதோ ஒரு விஷயங்கள் கடுமையான வார்த்தை பிரயோகங்களோ பிரயோகித்திருந்தால் விஜய் அவர்கள் அரசியல்ல ஒரு மாதிரியான ஒரு குழப்பமான சூழலுக்குள்ள போயிருப்பார். ஆனா பல பகுதிகளிலேயும் எடப்பாடி பழனிசாமி அவர்களே விஜயனுடைய வழக்கறிஞராக ஆகிவிட்டார் அந்த தருணத்துல. சோ அது ஒரு கட்டத்துல என்னன்னா விஜய் அவர்களை ஒரு மென்மையான அணுகுமுறையை நோக்கி தமிழ்நாட்டு மக்களே திருப்புவதற்கு காரணமா அமைஞ்சிருச்சு. அது பாஜகவும் சரி அதிமுகவும் சரி அப்படிதான் களமாடுனாங்க. சோ அப்ப அந்த மாதிரியான ஒரு காலத்துல ஒரு நம்பிக்கையோட இருந்தாங்க. அதுதான் அவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட கொடி பறக்குது அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் சுட்டி காட்டா, பாருங்க கொடி பறந்துருச்சு, கூட்டணிக்கு பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு அப்படின்னு பேசி வந்தார். பட் அந்த இடத்துல கூட அவங்க விஜய் அவர்களை விமர்சிக்கவே இல்லை. அதுக்கு பின்பு கூட அவர் ஆன பின்பும் கூட அதிமுகவை நெருங்கி வரல, பாஜகவை நெருங்கல என்பதையெல்லாம் அவர்களுக்கான ஒரு விமர்சனமே இல்லை. செங்கோட்டையன் அவர்கள் சேர்ந்த பின்பு விஜய் ஜெயலலிதா அவர்களை தங்களுடைய சட்டப்பையில வச்சுக்கிறதும், அது மட்டும் இல்லாம போட்டியே திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் பேசுறதும், களத்துல இல்லாதவர்களை பற்றி நாங்க விமர்சிக்க வேண்டியதே இல்லைன்னு சொல்றதும் அதிமுகவை உள்ளபடியே ரொம்ப மனச்சங்கடத்துக்குள்ளாக்கி. ரெண்டு மூணு சுவாமிநாதன், நீங்க 2-3 பாயிண்ட் அடுத்தடுத்து மென்ஷன் பண்ணிட்டே போறீங்க. ஒன்னு, தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டியே அப்படின்னு சொல்றாரு. ஃப்ரம் த பிகினிங் விக்கிரவாண்டி மாநாட்டிலேருந்து அவர் அதை தான் சொல்றாரு. அது இப்போ திடீர்னு அவங்களுக்கு அட்டாக் பண்றதுக்கு ஒரு வழியை கொடுப்பதற்கான சாத்தியக்கூறு இருக்கா? ரெண்டாவது, திடீரென்று நான் முடிச்சிடறேன் சார், ஒரு நிமிஷம். இது திடீரென்று இந்த தாவேகா மீதான விமர்சனம் திரு செங்கோட்டையன் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட பிறகுதான் அவர் அந்த கட்சிக்குள்ள போறார். அதிமுக இருக்கும்போது போகல. நேற்று பேசின திரு முனுசாமி அவர்கள் கூட இங்கிருந்து ஒருத்தர் போயிருக்கிறாரு, முன்னாள் அமைச்சர், எல்லா பதவி சுகத்தையும் அனுபவிச்சு தான் போயிருக்கிறார் என்பது போன்ற கடுமையான வார்த்தைகளையும் அவர் பிரயோகிக்கிறார். ஸோ அப்படிதான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கா? இல்ல, நிச்சயமா செங்கோட்டையன் அவர்கள் போயிட்டாரு. நீங்க பொதுவா இன்னைக்கு செங்கோட்டையன் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துல இணைந்திருப்பாருன்னு, திராவிட முன்னேற்ற கழகத்துல இணைகிற பொழுது மு.க. ஸ்டாலின் அவர்களை சந்திக்கிற பொழுது பாக்கெட்ல விஜய் ஜெயலலிதா அவர்களுடைய படத்தை வைக்க முடியும். அது ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்குல்ல. பாஜகவிலிருந்து சுவாமிநாதன் இணைக்கப்பட்டார் தாவேகால. பாஜகவிலிருந்து வருகிற நான் பாண்டிச்சேரியில அவர் அங்கிருந்து விஜய் அவர்கள் முன்பு இணைகிற பொழுது அவரால் நரேந்திர மோடி படத்தை வைத்துக் கொண்டு இணைய முடியுமா? அதுவும் ஜனநாயகம் தானே. ஆனா நீங்க இன்னொரு கோணத்துல பாத்தீங்கன்னா விசிகாவிலிருந்து வெளியில் வந்த ஆதவ அர்ஜுனா நேரடியா தாவேகாவில் இணைந்த உடனேயே போய் தொல் திருமாவளவன் அவர்களை சந்தித்து வாழ்த்து பெற முடிகிறது. அதே நேரத்துல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வந்த செங்கோட்டையன், அது வெளியேற்றப்பட்ட பின்பு வந்த செங்கோட்டையன் தன்னோட பாக்கெட்ல விஜய் ஜெயலலிதா அவருடைய படத்தை வைத்துக் கொள்ள முடியுது. அவர்கள் அடிக்கக்கூடிய போஸ்டர்கள்ல, பதாகைகள்ல, கட்சியினுடைய அவருடைய மாவட்ட அலுவலகத்துக்குள்ள விஜய் ஜெயலலிதா அவருடைய படமும் எம்ஜிஆர் அவருடைய படமும் பயன்படுத்தப்பட முடியுது. இந்த இடம் தான் அதிமுக இஷ்டப்படுத்துதுங்க. நீங்க ஒரு கட்சியிலிருந்து ஒருவர் நீக்கப்பட்டு விட்டார், ஓரங்கட்டப்பட்டு விட்டார். இன்னைக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமும் வைத்திருக்கிறார் டிடிவி தினகரன். அவர் அந்த கட்சியினுடைய பெயர்லேயே விஜய் ஜெயலலிதா அவருடைய பெயரை வைத்திருக்கிறார். அதனால அவர் விஜய் ஜெயலலிதா அவருடைய படத்தை பயன்படுத்துறார். நீங்க அவங்க தொடங்கின ஒரு கட்சி இருக்கு, எம்ஜிஆர் அவர்கள் தொடங்கப்பட்டு விஜய் ஜெயலலிதா அவர்களால் வளர்த்தெடுக்கப்பட்டு இன்றைக்கு ஒரு எதிர்கட்சியா இருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட அந்த விஜய் ஜெயலலிதா அவர்களை இன்னைக்கு இவர்கள் பயன்படுத்திக்கிறதும், அந்த மேடவே சொன்னாங்க தீய சக்தின்னு சொன்னாங்க என்கிற வார்த்தையை இவர் எடுத்துக்கொள்றதும், அண்ணாவை எம்ஜிஆரை பயன்படுத்துறதை யாரும் கேள்வி கேட்க முடியாதுங்கிற இடம் மட்டும் இல்லாம இதுக்கெல்லாம் யாரும் அழ முடியாதுங்கிற, அப்ப யாரை அழுகுறாங்கன்னு சொல்றாரு. இதெல்லாம் தான் அதிமுக இஷ்டப்படுத்துது ஒன்று. இன்னொரு கோணத்துல இதை நம்ம பார்த்தோம்னா நடிகர் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் இன்னைக்கு ஒரு புதிய சக்தி. நீ அந்த கலப்படம்ங்கிற ஒரு வார்த்தையை கூட கேட்டீங்க, கேபி முனுசாமி போன்றவர்கள் சொன்னதை. ஒரு புதிய கட்சி வருது அப்படிங்கும் போது அந்த புதிய கட்சி ஏற்கனவே அந்த கட்சி வெவ்வேறு கட்சிகள் இருந்தவங்களை தானே எடுக்க முடியும். நீங்க ஒரு புதிய கட்சி வருது, புதுசா வர்றவங்க தான் வாழ்ந்துன்னா அனுபவம் இல்லாதவர்கள் நம்ம விமர்சனம் பண்றோம். அனுபவமே இல்லாதவர்களுடைய கூடாரம் அது, அங்க இளைஞர்கள் மட்டும் தான் இருக்காங்க, ரசிகர்கள் தான் இருக்காங்க. ஒரு புதிதாக ஒரு கட்சி வருகிற பொழுது அவர்கள் பல்வேறு கட்சிகள்ல ஏற்கனவே இருக்கிறவர்கள் இணைகிறது தான் ஒரு அடிப்படையான ஒரு ஜனநாயகம். அதுதான் அவர்களுக்கான தேர்தல் பாதையவே காட்டும். சோ அந்த வகையில விஜய் அவர்கள் பல கட்சிகள்ல இருந்து இணைக்கிறதெல்லாம் குற்றம் இல்ல. இன்னொன்னு மிக முக்கியமா அதிமுகவை உஷ்ணப்படுத்தின இடம்ங்கிறது ஒன்று ஜெயலலிதா அவர்களை உரிமை கொண்டாடுவது. ரெண்டாவது அதை விட முக்கியமா களத்திலே இல்லாதவர்களை நாங்க ஏன் பேசுறோம்னு கேட்டார். அவர் கேட்ட இடம் கொங்கு மண்டலம். இந்த கொங்கு மண்டலத்துல பேசுறோம். ஒருவேளை இங்க இருக்கக்கூடிய அதிமுகவிலிருந்து வந்திருக்கிறவர்களுக்கு ஒரு வகையில இருக்கலாம். எங்களை எங்க சொன்னாரு களத்திலே இல்லாதவர்கள். திரு ஆர்பி உதயகுமாரும் அந்த கேள்வி கேட்டிருக்காரு. திரு ஆர்பி உதயகுமார் அந்த கேள்வி கேட்டிருக்கிறார். நாங்க இருக்கிறோம், களத்தில் இல்லாதவங்க அவங்க 2 பேர், சட்டமன்றத்துக்குள்ளே நுழையாதவங்க 2 பேருன்னு சொல்றாரு.
ஆமா அதுதான் சார். அப்ப திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டின்னு சொல்லிட்டு அடுத்த வரையில களத்துல இல்லாதவர்களை பற்றி பேச வேண்டியது இல்லைன்னு சொல்றாருன்னா, அப்ப ஒரு திமுகவுக்கு எனக்கும் தான் போட்டின்னு சொல்றதே நீங்க களத்துல இல்லைன்னு தானே அர்த்தம். அதுக்கு தனி பொழிப்புரை எழுத வேண்டியது இல்ல. நீங்க இடுக்கண் வருங்கால் நகுக, துன்பம் வரும்போது சிரிங்க, அந்த திருக்குறளுக்கு ஒரு பொழிப்புரை தேவை. இருந்தாதான் இந்த இடுக்கண்ணா துன்பம் வரும்போது சிரிங்கன்னு சொல்றாரு வள்ளுவர்னு தெரியும். நீங்க ரொம்ப தெளிவா நன்றி வரப்பது நன்றன்னு ஒரு குறள் இருக்கு. ஏங்க நன்றி மறந்துட்டீங்கன்னா அது நல்லது இல்லைன்னு அர்த்தம் சும்மாவே தெரியுது. அது கேட்க பொழிப்புரை, அது கேட்க நம்ம ஒரு திருக்குறள் அந்த ஆய்வு விளக்கத்தெல்லாம் எடுத்து பார்க்கணும். அது மாதிரிதான் விஜய் பேச்சுல திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டின்னு சொல்லும் போதே ஒரு அதிமுக களத்துல இல்லைங்கிறார். அதான் நான் ஒன்னே ஒன்று முடிச்சிருக்கேன். அந்த அதிமுக எந்த இடத்துல ரொம்ப உஷ்ணமாகறாங்கன்னா, அவர் சொன்ன இடம் கொங்கு மண்டலம். கொங்கு மண்டலத்துல மொத்தம் 61 தொகுதிகள் இருக்கு. அந்த 61 தொகுதியில 41 தொகுதிகள் அதிமுக தான் ஜெயிச்சிருக்கு. நீங்க செங்கோட்டையன் அவர்கள் 4 மாவட்டங்களுக்கு பொறுப்பாளரா இப்ப இருக்காரு. ஈரோடு, கரூர், கோயம்புத்தூர், நீலகிரி. இங்க மொத்தமா 29 சட்டமன்ற தொகுதி. இதுல 21 தொகுதியில அதிமுக தான் ஜெயிச்சிருக்கு. நீங்க களத்திலே இல்லாதவர்கள் கொங்கு மண்டலத்துல போய் பேசுகிற பொழுது அதிமுக இனிமேல் பதில் கொடுக்காம இருந்தா விஜய் இதே தொனியை தான் தொடர்ந்து பேசுவாரு. இப்ப விஜயை அதிமுக அடிப்பதை தவிர அவர்களுக்கு வழி இல்லை. அதாவது வார்த்தைகளா அந்த வார்த்தைகளை நோக்கி அவர்கள் இப்பொழுதுதான் காய் நகர்த்தியிருக்காங்க. அதுதான் பின்னால் இருக்கிறதா புரிஞ்சு.